வெல்கம் டு கவிதாஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இந்த வீடியோவில் யோக் பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் யோக் பட்டியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யோக் பட்டியை மெயின் கிளாத் மேலே வச்சு இதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை கீழே வச்சு அது மேலே லைனிங் கிளாத்தை வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லைனிங் கிளாத் மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஒரு சைடு யோக் பட்டி ரெடி. இப்போ நம்ம இன்னொரு சைடு யோக் பட்டி தைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சு அது மேலே மெயின் கிளாத்தை வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கணும். இதை மாதிரி தையல் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 யோக் பட்டியும் ரெடி. இதை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட்டோட டக்ஸ் எல்லாம் தச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் கிளாத்தையும் யோக் பட்டியோட மெயின் கிளாத்தையும் இதை மாதிரி வச்சு மீதி இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத்தை ரோல் பண்ணி லைனிங் துணியோட இந்த பகுதியும் வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இதை மாதிரி தையல் போட்டுட்டு இது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இப்போ இதை மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற பார்ட்டை வெளில எடுத்துட்டு பாருங்கள், இதை மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரியே இன்னொரு சைடையும் தைக்கணும். இந்த பார்ட்டோட மெயின் கிளாத்தையும் யோக் பட்டியோட மெயின் கிளாத்தையும் இதை மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத்தை இதை மாதிரி ரோல் பண்ணி லைனிங் கிளாத்தோட இந்த பகுதியை இதை மாதிரி சேர்த்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் போட்டது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இது ப்ளவுஸோட உள் பக்கம். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.